Keystone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரன் அவர்கள் அக்கட்சியின் சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதையும் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வாரிசு அரசியலில் மேலும் ஒரு கட்சி கூடியிருக்குன்னு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகள் குடும்ப கட்சிகள், அதில் தேமுதிகவும் ஒன்று, அவ்வளோதான். சொத்தை காப்பாற்றிக்கிறது கட்சி வேற என்ன இனிமேல். காஞ்சி மடத்துக்கு புதுசாக ஒரு பீடாதிபதி வராரு, பார்த்துருக்கீங்க. காஞ்சி மடத்தில் நேற்று புதுசாக அடுத்த சங்கராச்சாரியார் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு 20 வயது பையன் தேர்ந்தெடுக்க. ஆமாம், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதில் பிராமணராக பிறக்கணும், ஆனால் அப்பா பிள்ளையா அதெல்லாம் கிடையாது. ஒரு வாரிசு கிடையாது, அந்த ஜாதியில் பிறக்கணும். பிராமணனாக பிறந்தா தான் உனக்கு சங்கராச்சாரியர் ஆக முடியும் மடத்தில். திமுக பாமக, அதிமுக, திமுக பாமக, தேமுதிகலாம் நீங்கள் ஜாதி கூட கிடையாது, அந்த குடும்பத்தில் வாரிசார். அப்போ காஞ்சி மடத்தில் மடாதிபதி ஆகிறதுக்கும் திமுகவில் அடுத்த தலைவர் ஆகிறதுக்கும் இருக்கக்கூடிய 6 வித்தியாசங்களை நீங்கள் சொல்லீர்கள் என்றால் உங்களுக்கு நான் மிகுந்த நன்றி கடன்பட்டவனாக இருப்பேன். தப்புன்னா சொல்லுங்கள், ஏன் இந்த கேள்வியை கேட்கக்கூடாதா? அண்ணா திமுகவில் இந்த வாரிசு அரசியல் இல்லை. ஜெயலலிதா தனி நபராக தானே செத்து போனாங்க, ஒன்றுமே இல்லையா அந்த அம்மாவுக்கு. நம்ம தான் நினச்சி பார்க்குறோம், அந்த அம்மாவை பற்றி பேசுகிறோம். வேறு எவனாவது அந்த அம்மாவை பற்றி இன்றைக்கி பேசுகிறானா? முடிசூடா ராணியாக ஆண்டாங்க இல்லை தமிழ்நாட்டில். நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட பிறகு கூட திரும்ப ஜெயிச்சாங்க. ஜனநாயகத்தை படுகொழியில் தள்ளும். அதனால தான் வாரிசு அரசியல் எதிர்க்கணும் எல்லா கட்சியிலையும். இன்றைக்கி விஜயகாந்த் கட்சியில் பண்ணியிருக்காங்கல்ல, விஜயகாந்த் மோதிரத்தை அப்பா மோதிரத்தை பிள்ளைக்கு அம்மா போடுறாங்க, பக்கத்தில் தம்பி நிற்கிறாங்க. கண்கொள்ளா காட்சி இது. வைகோ திமுகலேருந்து வெளியேறதுக்கு காரணமே வாரிசு அரசியல். இன்னைக்கு வைகோக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடியே வாரிசு அரசியல். எங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம்? ஒரு வேளை இரட்டையிலே முடக்கப்பட்டால் அது எடப்பாடிக்கு பெரிய பின்னடை. யாருக்கு கொடுக்கறதுன்றதுல குழப்பம் வந்தோன்னா கடைசியில் முடக்கிட்டு போயிடுவாங்க, யாருக்கும் இல்லாமல். அந்த நிலைமை வராதுன்னு நான் நினைக்கிறேன். வந்ததுன்னா எடப்பாடிக்கு பேரிழப்பு. ஒருவேளை சின்னம் ஒதுக்கப்பட்டால் அது எடப்பாடிக்கு தான் ஒதுக்கப்படும், மற்றவங்களுக்கு ஒதுக்கப்படாது. ஆனால் அதில் சிக்கல் இருக்குன்னா சின்னம் முடக்கப்படும், வேறு யாருக்கும் ஒதுக்கப்படாது. மேலே பாம்பு, கீழே நெறிகள், குதித்தால் அகலி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஓடினால் தடுப்பு சுவர் என முதல்வர் பேசியிருக்கிறார். அது முன் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, அப்போ அந்த முதல்வர் நாற்காலி இவ்வளவு படுபயங்கரமா? அது உண்மைதான். யார் முதல்ல அவருடைய ஆட்சி காலத்தில் எல்லாருக்குமே அது ஒரு தடவை கலைஞர் தான் சொன்னார் நினைக்கிறேன். ஆட்சி என்பது நெருப்பு ஆற்றில் மயிர்பாலம் கட்டி அதன் மீது நடப்பது. யார் ஆட்சியில் இருந்தாலும், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், எடப்பாடி யாராக இருந்தாலும், ஆட்சியல் என்பது மிக சவாலான ஒன்று தான். வணக்கம், நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரன் அவர்கள் அக்கட்சியின் சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதையும் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வாரிசு அரசியலில் மேலும் ஒரு கட்சி கூடியிருக்குன்னு எடுத்துக்கலாமா? தெரிஞ்ச விஷயம் தானேங்க, அது முழுக்க குடும்ப கட்சி தானேங்க. அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி, அவருடைய மகன்கள், அவருடைய மச்சான் சுதீஷ், ஸோ அது முழுக்க குடும்ப கட்சி. தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகள் குடும்ப கட்சிகள், அதில் தேமுதிகவும் ஒன்று, அவ்வளோதான். சொத்தை காப்பாற்றிக்கிறது கட்சி வேற என்ன இனிமேல். இல்லை, கட்சிலாம் இப்போ சொத்தை காப்பாற்றிக்கிறது அவ்வளோதான். சொத்தை காப்பாற்ற தான் கட்சி உங்களுக்கு. இல்லை, மக்கள் நலனே மகேசன் நலன் அப்படிங்கிற மாதிரிலாம். மகேசன் நலன்றது கட்சி நலன், குடும்ப நலன். ஒரு குடும்பத்தோட நலன் தான் மகேசன் நலன். இப்போ காஞ்சி மடத்துக்கு புதுசாக ஒரு பீடாதிபதி வராரு, பார்த்துருப்பீங்க. காஞ்சி மடத்தில் நேற்று புதுசாக அடுத்த சங்கராச்சாரியார் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு 20 வயது பையன் தேர்ந்தெடுக்க. ஆமாம், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதில் பிராமணராக பிறக்கணும், ஆனால் அப்பா பிள்ளையா அதெல்லாம் கிடையாது. ஒரு வாரிசு கிடையாது, அந்த ஜாதியில் பிறக்கணும். பிராமணனாக பிறந்தா தான் உனக்கு சங்கராச்சாரியர் ஆக முடியும் மடத்தில். திமுக பாமக, அதிமுக, திமுக பாமக, தேமுதிகலாம் நீங்கள் ஜாதி கூட கிடையாது, அந்த குடும்பத்தில் வாரிசாக இருக்கணும். ஸோ மடாதிபதிகள் திமுகவில், பாமகவில், தேமுதிகவில் வந்து கொண்டே இருப்பார்கள் வழியாக. வாழையடி வாழையென வந்த தமிழ் பெருங்குலத்தின் மற்றும் ஒரு சாதனை இது. எது? காஞ்சி மடத்திற்கு இணையாக திமுக, தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் உருவாகுது. இது உண்மையாக பொய்யா? மடத்தில் அடுத்த பீடாதிபதி வரத்துக்கும், திமுகவில் அடுத்த தலைவர் வரத்துக்கும், பாமகவில் அடுத்த தலைவர் வரத்துக்கும், தேமுதிகவில் அடுத்த தலைவர் வரத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? சரி, இவங்க 2 பேராவது பெரிய அளவில் தங்களை திராவிட மாடலெல்லாம் உயர்த்தி பேசிக்கல. அங்கே சமூக நீதி, திராவிட மாடல் மூச்சுக்கு 300 தடவை உயிர் மூச்சென கொண்டவர்கள். பதவின்னு வரும்போது காஞ்சி மடத்துக்கும் திமுக உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நினச்சா சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன் என் கருத்தை. கரெக்டு தானே நான் சொல்கிறது? அங்கேயாவது அந்த ஜாதியில் இருக்கணும், ஒத்துக்கிறேங்க. ஆனால் ஒரு குடும்பத்துலேருந்து கிடையாது, அட்லீஸ்ட் வேறு குடும்பத்தில் இருந்தால் வரும். இங்கே அதே குடும்பத்தில் தானே இந்த மன்னராட்சி தானேங்க இது. விஜய் சொன்னது தானே உண்மை, மன்னராட்சி தானே இது.
இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்களால? காஞ்சி மடாதிபதியாக ஒரு பட்டியல் சமூகமோ பிற்படுத்தப்பட்ட சமூகமோ உட்கார முடியாதுன்னு அது ஒரு பெரிய விமர்சனமா அதை நான் ஒத்துக்கிறேன். அவங்க அதை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் ஒத்துக்கிறேன், தப்பு தான், நான் மறுக்கல. ஆனால் அவங்க நியாயப்படுத்துறாங்க, சமூக நீதியெல்லாம் அவங்க சொல்லலை. இது இங்கே நடைமுறைங்கன்றாங்க அவங்க. நாங்கள் உலகத்திலே வசந்தவங்கன்னு சொல்லலை, புரட்சின்னு அவங்க பேசலை. அவங்க பண்ணுறது தப்பு தாங்க. ஆனால் மதம் சம்மந்தப்பட்ட விஷயம், அங்கே விளக்கங்கள் வேறு, வியாகியானங்கள் வேறு. ஒரு ஜாதியை சார்ந்தவன் தான் வர முடியும், நான் ஒத்துக்கிறேன். ஒரு பிராமண சமூகத்திலே கீழே அதிலே வந்து படிம நிலையில் கீழே இருக்கவங்க இருக்காங்க. பிராமண சமூகத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஈம சடங்குகளை செய்யக்கூடிய பிராமணர்கள் இருக்காங்க, அவங்க படிம நிலையில் கீழே இருக்கவங்க. ஓகே, அவர்கள் வர முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? ஓகே. அதுலேயும் பல உட்பிரிவுகள், அதுலேயும் உட்பிரிவுகள் இருக்குது. பிராமண சமூகத்தில் மனிதர்கள் இறந்தால் ஈம சடங்குகளை செய்யக்கூடிய படிம நிலையில் கீழே இருக்கக்கூடிய பிராமணர்கள் இருக்காங்க. அந்த பிரிவிலேருந்து ஒருத்தர் சங்கராச்சாரியராக வர முடியாது. அங்கேயும் அந்த வேறுபாடு இருக்குது. நீங்கள் எதுக்கு தலித் வரைக்கும் போகிறீங்க? பிராமணனுள்ளே வர முடியாது, தப்பு தான். இப்போ குணத்தால் படித்து போப்பு ஆக முடியும், ஆனால் நீங்கள் சங்கராச்சாரி ஆக முடியாது. பிறப்பால் பிராமணனாக இருந்தாலும் தான் ஆக முடியும். இப்போ சரி, திமுக தலைவராக எப்படி வர முடியும்? ஒரு அரசியல் கட்சி ஒரு குடும்பத்தில் பிறந்தால் மட்டும், அந்த ஜாதி கூட இல்லை, ஒரு குடும்பத்தில் நீ பிறந்திருக்கணும், அதுவும் ஆண் வாரிசாக இருக்கணும், எடப்பாடி சொன்ன மாதிரி. அப்போ காஞ்சி மடத்தில் மடாதிபதி ஆகிறதுக்கும் திமுக அடுத்த தலைவர் ஆகிறதுக்கும் இருக்கக்கூடிய 6 வித்தியாசங்களை நீங்கள் சொல்லீர்கள் என்றால் உங்களுக்கு நான் மிகுந்த நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். தப்புன்னா சொல்லுங்கள். ஏன் இந்த கேள்வியை கேட்கக்கூடாதா? இல்லை இது பெரிய பஞ்சமாக பாதகமா? இதுனா சமூக விரோத செயலா, இல்லை தேச துரோக செயலா, இல்லை இது சமூக நீதிக்கு எதிரான வார்த்தையா? இது ஒரு சந்தேகமாகவே நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், குற்றச்சாட்டாக கூட இல்லை. கலைஞரோட பங்களிப்பை நம்ம மறுக்கலை, கண்டிப்பாக மறுக்கலை. அவரை புகழ்ந்து தான் பேசுகிறோம். அவரால் தமிழகம் பெற்ற நன்மைகள் அதிகம், தீமைகளும் இருக்குது, நன்மைகள் அதிகம், மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஸ்டாலினால் பெற்ற நன்மைகளும் அதிகம், நான் ஒத்துக்கிறேன். அவர் திடீர்னு வரல, 50 வருஷம் அந்த உழைப்புக்கு பிறகு தான் வந்தார், மிக கடுமையான உழைப்புக்கு பிறகு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கார். பட் உதயநிதியை நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்க? அப்போ காஞ்சி மடத்தில் அடுத்த பீடாதிபதி வரத்துக்கும் திமுகவில் அடுத்த தலைமுறை வரத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? வேற்றுமை ஒற்றுமை, 6 வேற்றுமைகள் 6 ஒற்றுமைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன் கோன், ஏன் இவ்வளோ சிரிக்கிறீங்க? உங்களுக்கு நான் மிகுந்த நன்றி கடன் பட்டிருப்பேன். மக்கள் கேட்பாங்க, இந்த கேள்வி எழும். வாரிசு அரசியல் திமுகவில் தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அந்த தலைமையை வந்து ஏற்றுக்கிறோம், தலைமை வந்து இவர்தான்னு சொல்லி அடுத்து சொல்லிட்டு போகும்போது கட்சிக்குள்ளே எந்த ஒரு உட்கட்சி பூசல் நிலவறது இல்லை, ஒரு சுமூகமாக போயிடுது தலைமை, அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வாதங்களை முன் வைக்கிறாங்க. மன்னராட்சிகள் இப்படித்தான் இருந்தன. காலகாலமாக நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்கல்ல, சோழர் ஆட்சி, சோழர் வரலாறு, சேரன் வரலாறு, பாண்டியர் வரலாறு, எல்லா கதையும் பேசுகிறீங்கல்ல. அங்கே ஏதாவது அந்த ஆட்சி பண்ணும்போது 1000 வருஷம் ஆண்டும்போது இதே மாதிரி எவனாவது ஒருத்தன் எழுந்திரிச்சு கேள்வி கேட்டானா? இதே தானே ஒத்துக்கிட்டான். நம்ம ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். அந்த ஊடகங்களில் வந்து காஞ்சி அடுத்த மடாதிபதியை பற்றின செய்திகள் அதிகமாக வரும்போது, அவருடைய புகைப்படங்கள் வரும்போது நம்முடைய நினைவலைகள் அண்ணா அறிவாலயத்தை நோக்கித்தான் திரும்புகின்றன. மகா பெரியவா ஜெயேந்திரர், விஜயேந்திரர், அடுத்து இன்னொரு தம்பி வந்திருக்காரு. இந்த பக்கம் அண்ணன் டாக்டர் கலைஞர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அடுத்து நம்முடைய உதயநிதி ஸ்டாலின், அதற்கடுத்து இன்பநிதி ஸ்டாலின். நமக்கு தெரிஞ்சு ஒரு 4 லிஸ்ட்டு வருது, அடுத்தது போகும். அது இவை விவாதிக்கப்படும். அதுதானே ஜனநாயகம். ஏன் உங்களை கேள்வியை கேட்கக்கூடாதா? அதிமுக இந்த வாரிசு அரசியல் இல்லைல்ல. ஜெயலலிதா தனி நபராக தானே செத்து போனாங்க. ஒன்றுமே இல்லையா அந்த அம்மாவுக்கு? இன்னைக்கு நம்ம தான் நினச்சி பார்க்குறோம், அந்த அம்மாவை பற்றி பேசுகிறோம். வேறு எவனாவது அந்த அம்மாவை பற்றி இன்றைக்கி பேசுகிறானா? முடிசூடாக ராணியாக ஆண்டாங்க இல்லை தமிழ்நாட்டை. நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட பிறகு கூட திரும்ப திரும்ப ஜெயிச்சாங்க. இன்றைக்கி அந்த இடம் போய் பாருங்கள், போயஸ் கார்டன், ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் 2 கிலோமீட்டர் முன்னாலேயே போலீஸ் ஒருத்தர் கூட இன்னைக்கு ஆடலை, விரிச்சோடி கிடக்குது. அவங்க இருந்த சாலை. என்ன மனித வாழ்க்கை! 30 வருஷம் அந்த அம்மா எதிர்கட்சியோ முதலமைச்சரோ, அந்த இடமே அவ்வளோ பரபரப்பாக இருக்கும்ல. 88லேருந்து பொதுச் செயலாளர் அதுலேருந்து அப்போல்லாம் 88லேருந்து 91 வரைக்கும் தொண்டர்கள் மட்டும் நிரம்பி வழிவாங்க. 91லேருந்து பிறகு வரைக்கும் போலீஸ், எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் போலீஸ் நிரம்பி வழியும். ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்லேருந்து உள்ள வரைக்கும் இந்த வீடு போகிறவங்க ரோடு பரபரப்பாக. அவ்வளோதான். இன்றைக்கி அந்த கட்சியில் இப்படி வரலையே. தீபாவளியை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு போனாங்க அந்த அம்மா. ஓபிஎஸ்ஸை தான் ஆக்கினாங்க. இன்ஃபேக்ட் சசிகலாவை கூட ஆக்கலை. இல்லை, என் உடன்பிறவா சகோதரி, நான் உயிரோடு இருப்பதற்கு அவள் தான் காரணம்
என் உயிரை காப்பாற்றினார்லாம் அசெம்பிளியில் பேசினாங்க. ஆனால் கட்சியில் பொறுப்பு கொடுத்தாங்களா? கடைசி வரைக்கும் கொடுக்கல. அப்புறம் ஏன் இது ஆபத்தானதுன்னா, வாரிசு அரசியல் வந்து தலித் விடுதலைக்கு எதிரானது, அது திறமையற்றவர்களை ஊக்குவிக்கும், ஜனநாயகத்தை படுகொழியில் தள்ளும். அதனால தான் வாரிசு அரசியல் எதிர்க்கணும் எல்லா கட்சியிலையும். இதோ இன்றைக்கி விஜயகாந்த் கட்சியில் பண்ணியிருக்காங்கல்ல, விஜயகாந்த் மோதிரத்தை அப்பா மோதிரத்தை பிள்ளைக்கு அம்மா போடுறாங்க, பக்கத்தில் தம்பி நிற்கிறாரு. கண்கொள்ளா காட்சி இது. அதாவது கூச்ச நாச்சம் கூட இல்லாமல் குடும்ப அரசியலை பண்ணுறாங்க இவங்கெல்லாம், தேமுதிக பாமகலாம். அங்கே என்ன கதை? மகனுக்கு போட்டியாக பேரனை அப்பாவே வளர்க்குறாரு, மகனுக்கு போட்டியாக பேரனை அப்பா வளர்க்குறாரு. திடீர்னு அப்பா வந்து உட்காந்துக்கின்னு மகனை தலைவர் பதவியிலேருந்து நீக்கிட்டேன்றாரு. மகன் சொல்கிறாரு நான் தான் தலைவர்ன்றாரு. இந்த கேலி கூத்தெல்லாம் எங்கேயாவது நடக்குமாங்க? தமிழ்நாடு அதையும் பார்க்குது. அப்போ இவர்கள் வந்து நாங்கள் குடும்ப அரசியல் செய்யவில்லை, ஜனநாயக பாதையில் தான் இருக்கிறோம் என்ற தோற்றத்தையாவது மக்கள் மன்றத்தில் உருவாக்க வேண்டும்னு இருக்குல்ல, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த பிரிட்டென்ஷன் வாங்க, அந்த ஒரு தோற்ற அளவிலேயாவது நாங்கள் வந்து ஜனநாயகவாதிகள் சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இருக்குது, அணுகுமுறை இருக்குல்ல, தட்ஸ் கால்டு பிரிட்டென்ஷன். அது கூட இவங்களுக்கு இல்லாமல் போச்சு. இதுதான் கூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியல். இது ஜனநாயகத்துக்கு கேடுங்க. இது இப்போ மதிமுகவில் அது மாதிரியான மதிமுகவில் சரி, அவங்களும் ஏன் இவங்கள அவருக்கும் தயாநிதி துரை வைகோவுக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. மலை சத்யா வைகோ கட்சி ஆரம்பிச்ச நான் மலை சத்யா 30 வருஷமாக பார்க்குறேன். வைகோவோட ரைட் ஹேண்ட். மதிமுக தொடங்கப்பட்ட காலத்தில் எஸ், டே 1லேருந்து நான் பார்க்குறேன் அவரை. ஆரம்ப காலத்தில் திமுக விட்டு வெளில வரும்போது வெளியேறியவர் வைகோவுக்காக. எல்லா கஷ்ட நஷ்டத்துலையும் 32 வருஷமாக கூட நிற்கிறார். எனக்கு 32 வருஷத்துக்கு மேலே 32 வருஷமாக அவர் தெரியும். மலை சத்யா துரை இப்போ தானே வந்தார் அரசியலுக்கு. 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகுது. எதுக்கு வந்தார் துரை? வைகோ திமுகலேருந்து வெளியேறதுக்கு காரணமே வாரிசு அரசியல். இன்னைக்கு வைகோக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடியே வாரிசு அரசியல். எங்கே வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம்? எதுக்காக நீ கட்சியை உடச்சிட்டு வந்த? ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறாருன்னு உங்கள் மேலே கொலைப்பழி சுமத்துனாங்க. ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறாரு, மகனை முன்னிலைப்படுத்தி வைகோவோட தியாகத்துக்கு முன்னால் ஸ்டாலினோட தியாகம் வந்து நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்க. திறமசாலிகளுக்கு திமுகவில் இடம் இல்லை, ஏன்னா வாரிசுகளுக்கு அவர்கள் தடைக்கற்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கி எந்த காரணத்தை சொல்லி கட்சி ஆரம்பிச்சிங்களோ அதே காரணத்தால் உங்கள் கட்சியில் சலசலப்பு வருது. அப்போ இது எதுலேருந்து வருதுன்னா, சொத்தை காப்பாற்றியதுக்கு தான் இனிமேல் அரசியல்ன்ற நிலைமை வந்தாச்சு கட்சிகள். இந்த வாரிசு அரசியல் ஏன் வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். வாரிசு அரசியல்ன்ற கான்செப்ட் ஏன் வருது? ஏன் பிஜேபியில் இல்லை, ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை? பிடிக்குதோ பிடிக்கல கொள்கை வழி நடக்கிற கட்சிகள். அங்கொன்னும் இங்கொண்டுமா இருக்கலாங்க, மாவட்ட அளவில் மாநில அளவுலலாம் இல்லைங்க, அங்கொன்னும் இங்கொண்டுமா பிஜேபியில் இருக்கலாங்க. வாரிசு அரசியல் பிஜேபியில் வரவே வராதுங்க. அதுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, இந்துத்துவ சித்தாந்தம் இருக்குது. அதேமாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, அங்கே வாரிசு அரசியல் வராது. காங்கிரஸ் முழுக்க முழுக்க வாரிசு அரசியல் தான். ஆனால் காங்கிரஸுக்கு அது ஒரு லெகசி இருக்குது, 150 வருஷம் பாரம்பரியமிக்க சுதந்திரத்துக்கு முன்னால் ஆரம்பித்த கட்சி. அதனால் அங்கே சில செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. மற்ற கட்சிகள் அதுவும் கிடையாது. இல்லை, அதாவது கூச்ச நாச்சம் இல்லாமல் வெளிப்படையா ஆமாம் நாங்கள் தான். இன்னைக்கு இந்த அம்மா பிரேமலதா பண்ணுறாங்கல்ல, மோதிரத்தை அச்சய திருதிக்கு புருஷன் மோதிரத்தை பிள்ளைக்கு போடுறாங்க. ஏங்க இதுவாங்க அரசியல்? இது எவ்வளோ மோசமான அரசியலுங்க இது. டோட்டலாக கம்பெனியாக மாறி போச்சு. இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளையும் சங்கரமடமாக மாறிட்டு இருக்குல்ல. அங்கேயாவது பிராமண ஜாதியில் வெவ்வேறு குடும்பத்தில் பிறந்தவங்க வரத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. இங்கே அதுவும் கிடையாது, ஒரே குடும்பம் தான். எல்லா கட்சியிலையும் ஒரே குடும்பம் தான். ஜனநாயகத்துக்கு இது பேர் ஆபத்து, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜனநாயகம் சவக்குழிக்க போகுது. வாரிசு அரசியலை மேற்கொள்ளும் கட்சிகளை அவர்கள் யாராக இருந்தாலும் தமிழக மக்கள் முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டுங்க. தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு அது ஒன்று தாங்க சிறந்த வழி. இரட்டை இலைக்கு உரிமை கோரி கேசிபி, அதன் பிறகு புகழேந்தி, அப்புறம் இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, இவ்வளோ பேரும் வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து முறையிடுறாங்க. என்னதான் நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவனுக்கே வெளிச்சம். இன்னொரு கேலி கூத்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. எடப்பாடிக்கு தான் இந்த சின்ன சிம்பிள் நான் சொந்தம் நான் நினைக்கிறேன். கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது. பட் டெக்னிக்கல் இஷ்யூஸில் சசிகலாவும் கேட்குறாங்க. அது எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு பண்ண போகுதுன்றது தான். அது பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததால் எலெக்ஷன் கமிஷன் அநேகமாக எடப்பாடிக்கு ஒதுக்கிடும் தான் நான் நம்புகிறேன். அதனால் அங்கே ஒன்றும் பெரிய சிக்கல் வர வாய்ப்புகள் கிடையாது. அப்படி வந்ததுன்னா எடப்பாடிக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும். ஒருவேளை இரட்டையிலே முடக்கப்பட்டால் அது எடப்பாடிக்கு பெரிய பின்னடைவு. யாருக்கு கொடுக்கறதுன்றதுல குழப்பம் வந்ததுன்னா கடைசியில் முடக்கிட்டு போயிடுவாங்க, யாருக்கும் இல்லாமல். அந்த நிலைமை வராதுன்னு நான் நினைக்கிறேன். வந்ததுன்னா எடப்பாடிக்கு பேரிழப்பு. ஒருவேளை சின்னம் ஒதுக்கப்பட்டால் அது எடப்பாடிக்கு தான் ஒதுக்கப்படும், மற்றவங்களுக்கு ஒதுக்கப்படாது. ஆனால் அதில் சிக்கல் இருக்குன்னா சின்னம் முடக்கப்படும், வேறு யாருக்கும் ஒதுக்கப்படாது.
இல்லை, புகழேந்தி வைக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் அந்த சின்னத்தில் வந்து வேட்பாளரை நிறுத்த முடியும். அதன்படி தான் வந்து பைலா புதுசாக அமைக்கப்பட்டது. அந்த விதிப்படி தான் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு. திரும்ப மனு தாக்கல் வந்து போய் செஞ்சிருக்காரு. இது வந்து அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. இதுக்கு சட்ட ரீதியிலான தீர்வு கிடைக்காது. இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போடணும், இந்த கதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விதினா விதி விலக்கணும்னு இருக்குது. காலுக்கு ஏற்ற மாதிரி தான் செருப்பு வாங்க முடியும். கடைக்கு போய் செருப்பை வாங்கிட்டு போய் காலை வெட்ட முடியாது. இப்போ புகழேந்தி மற்றவர்களும் செய்வது அந்த காரியம்தான். இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. இது சட்ட பிரச்சனை கிடையாது. கட்சி யார் கண்ட்ரோலில் இருக்குது இன்னைக்கு? இபிஎஸ் கிட்ட தான் இருக்குது. 66 எம்எல்ஏல 63 எம்எல்ஏ அவர்கிட்ட இருக்கான். எல்லா மாவட்ட செயலாளரும் அவர் கண்ட்ரோலில் இருக்காங்க. கட்சி அவர் தான். மற்றதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸு. அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணப்படும். பிஜேபி விளையாடுன்னு நினச்சாங்க, அவன் விளையாட மாட்டான். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்த பிறகு அவன் எலெக்ஷன் கமிஷன் விளையாட போகலாம். முக்கியமான இஷ்யூஸில் எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி வந்து பிஜேபி விருப்பத்துக்கு மாறாக செயல்படுறதே கிடையாது. ப்ளஸ் சட்ட ரீதியாகவும் இது எடப்பாடிக்கு தான் இந்த சிம்பல் ஒர்த்துன்னு நான், அவருக்கு சொந்தமான சிம்பல் தான் இது. அவங்களுக்கு தான் ரெட்டைலையை கொடுக்கணும். இறுதியில் ரெட்டையிலே எடப்பாடிக்கு கொடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் வந்தால் சின்னம் முடக்கப்படும். வேற யாருக்கும் அது கண்டிப்பாக கொடுக்கப்படாது. அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக வந்து நேர்ந்துடாது. ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜுங்க அது. ரெட்டையிலையை முடக்கிறதுன்றது லாஸ்ட் ஸ்டேஜ். ஐ திங்க் அதை செய்ய மாட்டாங்க. எடப்பாடி கொடுக்கப்படும் தான் நான் நம்புகிறேன். மேலே பாம்பு கீழே நெறிகள், குதித்தால் அகலி, அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஓடினால் தடுப்பு சுவர் என முதல்வர் பேசியிருக்கிறார். அது நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, அப்போ அந்த முதல்வர் நாற்காலி இவ்வளவு படுபயங்கரமா, அது உண்மைதான். யார் முதல்ல அவருடைய ஆட்சி காலத்தில் எல்லாருக்குமே அது வந்து ஒரு தடவை கலைஞர் தான் சொன்னார் நினைக்கிறேன். ஆட்சி என்பது நெருப்பு ஆற்றில் மயிர்பாலம் கட்டி அதன் மீது நடப்பது. யார் ஆட்சியில் இருந்தாலும், அது ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், எடப்பாடி யாராக இருந்தாலும், ஆட்சியல் என்பது மிக சவாலான ஒன்று தான். இந்த இடத்துக்கு அவர் சும்மா வந்துடல, நான் அதை ஒத்துக்கிறேன். ஒரு வாரிசு அரசியல்னு சொன்னால் கூட இந்த இடத்துக்கு சும்மா வரல. 50 வருஷம் போராடி களைச்சி மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்து மிகப்பெரிய வெற்றிகளை பார்த்து அதன் பிறகு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால பொது வாழ்க்கை போராட்டங்கள், சிறைவாசங்கள், எமர்ஜென்சியில் ஜெயிலுக்கு போன ஒரே மனிதர் அவர் தான். இன்றைக்கி ஆக்டிவாக இருக்க பாலிட்டிஷியன்ஸ் ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணலாம். நம்முடைய ஸ்டாலின் அவர்கள், ஃபரூக் அப்துல்லா, ரவிசங்கர், நிதிஷ் லல்லு பிரசாத், இது மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடியவன். இன்றைக்கு அவர் இருக்கக்கூடிய பதவிக்கு அவர் தகுதியானவர் தான். அவர் தியாகங்களை செய்திருக்கிறார். அவர் கட்சிகளில் அவர் உழைச்சி தான் மேலே வந்திருக்காரு. அதில் நான் மறுக்கலை நான் அதெல்லாம். பட் அடுத்தடுத்த இடங்களுக்கு போகும்போது அந்த பிரச்சனை வருதில்லை. ஆகவே இந்த உதாரணங்கள் சரியான உதாரணங்கள் தான். கடுமையான போராட்டங்களுக்கு பிறகுதான் அவர் இந்த இடத்தை அடைந்திருக்கிறார். அவர் இன்று அடைந்திருக்கும் சிகரம் அவருடைய கடுமையான உழைப்பால் பெற்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாஜக கூட்டணியில் பழனிசாமி பம்மியதற்கு காரணமே அவருடைய மகன் மிதுனே சாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர். இதை எப்படி பார்க்கணும்? இது எப்படி இருக்குன்னா, 2011 திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி அமைஞ்சுது? அண்ணா அறிவாலயத்தில் 2வது மாடியில் கலைஞர் டிவியில் சிபிஐ சோதனை, முதல் மாடியில் தயாளம்மாகிட்ட சிபிஐ விசாரணை, கீழ்தளத்தில் பேச்சுவார்த்தை. கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு 11 அசம்பிளி எலெக்ஷன். அப்போ அது எப்படி நிர்பந்தத்தால் வந்ததா இல்லை அன்பால் வந்ததா? அதனால் மிதுனை வந்து ஒரு மிரட்டினாங்கன்றதுல என்ன ஆதாரம் வச்சுருக்காரு RS பாரதி? விஷயம் என்னென்னா, அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுக நடுங்குகிறது. அதனால தான் டெய்லி ஒவ்வொருத்தராக இதை பேசிகிட்டு இருக்காங்க. தங்களை தாங்களே திருப்திப்படுத்துறதுக்கு பேசுகிறாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அரசியலில் லாப நட்ட கணக்கு பார்க்காமல் திமுகவில் வந்து கூட்டணி வைத்து பயணிக்கிறோம் என பேசியிருக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளரான வைகோ அவர். இந்த கருத்து எதை உணர்த்துகிறது? எதையும் உணர்த்தலை. எலெக்ஷன் வருது, சீட்டு வேணும். வைகோக்கு MP பதவி காலம் முடியுது, இந்த ஜூலையோட முடியுது. அந்த பின்புலத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நான் சொல்ல வரல. ராஜ்யசபா டென்யூர் வைகோக்கு முடியுது இந்த ஜூலை மாதத்தோட. தமிழ்நாட்டிலேருந்து 6 பேர் MP ஆகலாம், திமுக 4 பேர் அனுப்பலாம். இந்த பேக்ரவுண்ட்லேயும் வைகோவோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து. கண்டு சார். நன்றி.